மலேசியா ஃப்ளைட்டுக்கு 3 மணி நேரம் இருக்குது. டிராவல் டைமு 3.5 மணி நேரம். ஆக மொத்தம் குறைஞ்சது 7 மணி நேரத்துக்கு எதுவும் துண்ணக்கூடாது. என்ன புரியுதா? இதுல நல்லா முக்கிக்கோ. கழுத்த நேரா வை, அப்பதான் வழிக்குன்னு உள்ள போவோம். பல்லு படக்கூடாது. முழுங்கு. அண்ணா வழியில தாக எடுத்தா கலரில் குடிக்கலாமண்ணா? அப்போதான் வாமிட் கிமிட் பண்ணி மலேசியால மாட்டின நேரா தூக்குதாண்டி. ஆசைப்பட்டு ஏதாவது சாப்பிட்டீங்க வழியிலேயே ஆய் வரும். ஆய் வந்தா என்ன பண்ணுவ? வெளியே வந்ததை அப்படியே எடுத்து கழுவி மறுபடியும் முழுகணும். மலேசியா போய் சேர்ந்ததும் இனிமா கொடுத்து சரக வெளியிடுவாங்க. அயன் சினிமா பாணியில் மேற்கு ஆப்பிரிக்க மற்றும் தாய்லாந்து நாடுகளிலிருந்து சென்னைக்கு விமானங்களில் கடத்தி கொண்டு வரப்பட்ட 9 கோடி ரூபாய் மதிப்புடைய கொகைன் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உயர் ரக கஞ்சா போதைப் பொருட்கள் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. துபாயிலிருந்து எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தது. அதில் வந்த பயணிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது ஜாம்பியா நாட்டைச் சேர்ந்த சுமார் 30 வயது இளம்பெண் ஒருவர் மேற்கு ஆப்பிரிக்க நாடான செனகலிலிருந்து துபாய் வழியாக சென்னைக்கு சுற்றுலா பயணிகள் விசாவில் வந்திருந்தார். அந்த பயணி மீது சுங்க அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. விசாரணையில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசினார். இதையடுத்து பெண் சுங்க அதிகாரிகள் அந்த பெண்ணை தனி அறைக்கு அழைத்து சென்று ஆடைகளை களைந்து முழுமையாக பரிசோதித்தார்கள். அப்போது அந்த பெண்ணின் உள்ளாடைக்குள் ஒரு பார்சல் மறைத்து வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். அந்த பார்சலில் 460 கிராம் கொகைன் போதைப் பொருள் இருந்ததை கண்டுபிடித்தனர். அதன் பின்பும் அந்த பெண்ணின் வயிறு அளவு அதிகமாக பெரிதாக இருந்ததை பெண் சுங்க அதிகாரிகள் கண்டுபிடித்து சுங்கத்துறை உயர் அதிகாரிகளுக்கு தெரிவித்தார்கள். இதையடுத்து அந்த பெண்ணை சென்னை விமான நிலைய மருத்துவமனைக்கு அழைத்து சென்று எக்ஸ்ரே எடுத்து பார்த்தபோது அவருடைய வயிற்றுக்குள் பெரிய கேப்சியூல்கள் விழுங்கி இருப்பது தெரிய வந்தது. உடனடியாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவ குழுவினர் வயிற்றுக்குள் இருந்த கேப்சியூல்களை ஒவ்வொன்றாக வெளியில் எடுத்தார்கள். மொத்தம் 12 கேப்சியூல்கள் இருந்தன. அதில் 150 கிராம் கொகைன் போதைப் பொருள் இருந்தது. ஜாம்பியா நாட்டு இளம் பெண்ணிடமிருந்து மொத்தமாக 610 கிராம் கொகைன் போதைப் பொருளை சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அதன் சர்வதேச மதிப்பு 6 கோடியே 10 லட்சம் ரூபாய் என தெரிவித்துள்ளனர். இதையடுத்து சுங்க அதிகாரிகள் ஜாம்பியா நாட்டு இளம் பெண்ணை கைது செய்து மேலும் விசாரணை நடத்தினார்கள். அப்போது அவர் சர்வதேச போதைப் பொருள் கடத்தும் கும்பலை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்தது. எனவே சென்னையில் இவர் யாரிடம் இந்த போதைப் பொருளை கொடுக்க எடுத்து வந்தார் என்ற கோணத்தில் சுங்க அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்துகிறார்கள். இதற்கிடையே தாய்லாந்து நாட்டு தலைநகர் பாங்காக்கிலிருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தது. அதில் வந்த பயணிகளை சுங்க அதிகாரிகள் பரிசோதித்தனர். இப்போது சென்னையை சேர்ந்த ஒரு ஆண் பயணி மீது சந்தேகம் ஏற்பட்டது. அந்த பயணியை நிறுத்தி விசாரணை நடத்தினர். அதோடு அவருடைய உடைமைகளையும் சோதனை நடத்தினர். மேலும் போதைப் பொருளை கண்டுபிடிக்கக்கூடிய சுங்கத்துறை மோப்பநாயை வைத்து அந்த ஆண் பயணியின் உடைமைகளை சோதித்தபோது அந்த பயணியின் உடைமைகளில் போதைப் பொருள் இருப்பதை மோப்பநாய் உறுதி செய்தது. இதையடுத்து சுங்க அதிகாரிகள் அவருடைய உடைமைகளை திறந்து பார்த்து சோதித்தபோது அதனுள் பதப்படுத்தப்பட்ட உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா போதைப் பொருள் இருந்ததை கண்டுபிடித்தார்கள். அவருடைய உடைமைகளிலிருந்து 1816 கிலோ உயர் ரக கஞ்சா போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து அந்த ஆண் பயணியை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறையினர் அடுத்தடுத்து நடத்திய சோதனைகளில் சுமார் 9 கோடி ரூபாய் மதிப்புடைய கொகைன் போதைப் பொருள் உயர் ரக கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதோடு ஜாம்பியா நாட்டு இளம்பெண், சென்னையை சேர்ந்த இளைஞர் ஆகிய 2 பேர் கைது செய்யப்பட்டு சுங்கத்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சென்னை விமான நிலையத்தில் அடுத்தடுத்து 9 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டு ஜாம்பியா நாட்டு இளம்பெண், சென்னை இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.